வர நவம்பர் மாசம் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரையும் வீடு விடா வருவாங்களாம். ஒரு வீட்டுக்கு 3 முறை வரப்போறதா சொல்றாங்க. கவனமா இருங்க. எத்தனை முறை வர்றாங்க, யார் வர்றாங்க, என்ன ஏதுன்ற தெளிவுபடுத்திக்கோங்க. 3 முறை வருவாங்களாம். வர நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையும். டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்னா என்னன்னா, சும்மா ஒரு குத்துமதிப்பான வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல் நம்ம ஓடி போய் பார்க்கணும். அதுல என் பேர் இருக்கா, புதுசா என் பேரனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என் பேத்திக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்க அதுல இருக்காங்களா, இதுவரை ஓட்டு போட்ட நம்ம குடும்பத்தாளுங்க பேர் யாராவது விட்டு போயிருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா தான், ஒருவேளை நம்மள திட்டமிட்டே காலி பண்ணி விட்டு இருந்தானுங்கன்னா அடுத்து நம்ம நடவடிக்கையில இறங்கணும். டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு நமக்கு ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கான். அந்த டிசம்பர் 9ல இருந்து ஜனவரி 9 வரைக்கும் நாம நம்ம கையில இருக்கிற ஆதார் அட்டை, நம்ம பிள்ளைங்க குட்டிகளை சேர்க்கணும். சின்ன பிள்ளைங்களை புதுசா வாக்காளர் பட்டியல சேர்க்கணும்னா அவங்களுடைய காலேஜ் சர்டிபிகேட்